என்னோடு இங்கு ஆய்வுக்கு வந்துள்ள துக்காட்சி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வந்துட்டார். அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சகோதரர் வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே, சோழபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் சிவகுருநாதன் அவர்களே, இந்த பள்ளி ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். உங்களுடைய பள்ளிக்கூடம் ஒரு சிறப்பான தலைமை ஆசிரியரின் கீழே மிகச் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கூடத்தினுடைய செயல்பாடுகள், வளர்ச்சி எல்லாமே பள்ளிக்கல்வி இயக்குனர், இணை இயக்குனர், முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு நன்கு தெரியும். அதே போல் இங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பு, தியாகம் அனைத்தும் உயர் அதிகாரிகளுக்கு தெரியும். ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சில காரணத்தால் இந்த பள்ளிக்கூடம் 100% தேர்ச்சி பெற முடியாமல் போய்விட்டது. ஆனால் நல்ல தேர்ச்சி விழுக்காடை சென்ற ஆண்டு இந்த பள்ளிக்கூடம் பெற்றுள்ளது. அதுக்கு காரணம் இங்கே உள்ள ஆசிரியனுடைய கடினமான உழைப்பு தான், தலைமை ஆசிரியனுடைய வழிகாட்டுதல் தான். எப்போ உங்கள் தலைமை ஆசிரியர் உயர் அதிகாரிகள் எல்லாம் சந்திக்கிறாரோ பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி கதிராமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு நிறைய வசதிகளை கேட்பார்கள். ஆசிரியர் இல்லை, அந்த பணியிடம் இல்லை, எங்களுக்கு சுற்றுச்சுவர் வேண்டும், தேர்வு எழுதுவதற்கு தேர்வு மையம் வேண்டும், அனைத்துமே அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். இதெல்லாம் எதற்காக என்றால் அவருடைய எண்ணமெல்லாம், சிந்தனையெல்லாம் இந்த பள்ளியிலே உள்ளது. இந்த பள்ளி வளர்ச்சி பெற வேண்டும். அதனால தான் அவருடைய அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பள்ளிக்கூடம் இன்று 200 மாணவர்களை கடந்து உள்ளது. நிறைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் 100க்கும் கீழே தான் ஸ்ட்ரென்த் உள்ளது. அதற்கு காரணம் என்னென்னா, செல்லத்துறை அவனுடைய சீரிய முயற்சியால் தான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சென்ற ஆண்டு கும்பகோணம் கல்வி மாவட்டத்தில் 94 அரசு இல்லை எய்டட் ஸ்கூல் சேர்த்து மொத்தம் 94 பள்ளிக்கூடம். அந்த 94 பள்ளிக்கூடங்களில் 28 பள்ளிக்கூடங்கள் 100க்கு 100 தேர்ச்சி விழுக்காடை பெற்று தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தது. ஒவ்வொரு ஆண்டும் தேர்ச்சி விழுக்காடு வரும்பொழுது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, கும்பகோணம் கல்வி மாவட்டத்தால் தான் தஞ்சை மாவட்டத்தில் மாநில சராசரி குறைந்து விட்டது, ரேங்க் போக முடியலம்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு ஆசிரியர் பெருமக்களும் கும்பகோணம் கல்வி மாவட்டத்தில் பணியாற்றிய தலைமை ஆசிரியர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் கடின முயற்சி செய்து அதை முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் கீழே 96% தேர்ச்சி விழுக்காடை பெற்ற காரணத்தால் தான் நாம் மாநிலத்திலேயே 13வது இடத்துக்கு போனோம். 2 பங்கு ரைஸ் பண்ணி போனோம், 13வது இடத்துக்கு போனோம். தஞ்சை மாவட்டம் 13வது இடத்துக்கு போனது. நம்முடைய கல்வி மாவட்டம் கும்பகோணம் மாவட்டமாக தனியாக இருந்திருந்தால், தஞ்சை மாவட்டத்திலிருந்து பிரிந்து கும்பகோணம் என்கிற மாவட்டமாக தனியாக இருந்திருந்தால் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருப்போம், மாநிலத்திலே முதலிடம் பெற்றிருப்போம். அதற்கு காரணம் என்னன்னா, ஆசிரியருடைய உழைப்பு, தியாகம். அதே ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த ஆண்டும் இதே பள்ளியில் பணிபுரிகிறார்கள். சென்ற ஆண்டு இன்ஸ்பெக்ஷன் எந்தெந்த ஸ்கூலுக்கெல்லாம் நான் சென்றேனோ அந்த பள்ளிக்கூடங்களெல்லாம் 100% தேர்ச்சி விழுக்காடை பெற்றது. அதே போல் இந்த ஆண்டு உங்கள் பள்ளிக்கூடம் நிச்சயம் 100% தேர்ச்சி விழுக்காடை பெறும், மாநிலத்தில் திரைப்படம் பெறும் என உங்களை வாழ்த்தி இந்த ஆய்வை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் எனக்கு சில தலைமை ஆசிரியர் ரொம்ப மனதுக்கு பிடித்த தலைமை ஆசிரியர்கள். என்ன அவருடைய நிர்வாகம்,
வேண்டுகோள்கள், தியாகங்கள், இப்படி முன்னணி செய்த உழைப்பு, இதையெல்லாம் கேள்விப்படும்போது செல்லத்துறை ஒரு சிறந்த தலைமை ஆசிரியர். அதனால் இந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னால் முடிந்த இந்த புரவலர் நிதியில் இன்றும் நானும் இணைத்துக் கொள்கிறேன். அதற்கான தொகையை சகோதரர் அவரிடம் அன்போடு வழங்குகிறேன்.